அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த 3 நிதியாண்டுகளில் பினான்சியல் இயர் 24 அண்ட் பினான்சியல் இயர் 26 பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து லிஸ்டட் பிஎஸ்யூஸ் அரசுக்கு 2.5 லட்சம் கோடிக்கு மேல் டிவிடெண்ட் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து 6வது ஆண்டாக அரசு கணித்த பட்ஜெட் இலக்கை விட இந்த வருவாய் அதிகரித்துள்ளது. 55 பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய மொத்த டிவிடெண்ட் 1.43 லட்சம் கோடி. இதில் மத்திய அரசின் பங்கு மட்டும் 2025 83,496 கோடி, 2024 82,451 கோடி. அதிக டிவிடெண்ட் கொடுத்த நிறுவனங்கள்: கோல் இந்தியா ரூபாய் 10,310 கோடி, ஓஎன்ஜிசி ரூபாய் 9,817 கோடி, எஸ்பிஐ ரூபாய் 8,892 கோடி, எல்ஐசி ரூபாய் 6,103 கோடி. நிறுவனங்களின் லாபம் உயர்ந்தாலும் அவற்றின் டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ லாபத்தில் எத்தனை சதவீதம் டிவிடெண்டாக தரப்படுகிறது என்பது 2024 32%இலிருந்து 2026 28% குறைந்துள்ளது. வங்கிகளின் மூலதன தேவை மற்றும் பாதுகாப்புத்துறை, உள்கட்டமைப்பு நிறுவனங்களின் மூலதன கேபெக்ஸ் செலவுகள் அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம். டிவிடெண்ட் என்றால் என்ன? நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும்போது நீங்கள் அந்த நிறுவனத்தின் ஒரு சிறு பகுதிக்கு முதலாளி ஆகிறீர்கள். அந்த நிறுவனம் சம்பாதிக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை தான் பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கும். இதற்கு பெயர்தான் டிவிடெண்ட். மத்திய அரசு பல பொதுத்துறை நிறுவனங்களில், அதாவது உதாரணமாக எஸ்பிஐ, கோல் இந்தியா, எல்ஐசி பெரும் பகுதி பங்குகளை வைத்துள்ளதால் அந்த நிறுவனங்கள் சம்பாதிக்கும் லாபத்தின் பெரும் பகுதி அரசின் கைக்கு செல்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் அதிக லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் கிடைத்த லாபம் முழுவதையும் பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் எதிர்கால தேவைகளுக்காக புதிய தொழிற்சாலைகள் கட்ட, வங்கிகளின் பாதுகாப்பை பலப்படுத்த நிறுவனங்களே கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்கின்றன. இதனால் தான் பேஅவுட் ரேஷியோ குறைந்துள்ளது. இருந்தாலும் ஒட்டுமொத்த லாபம் அதிகம் என்பதால் அரசாங்கத்திற்கு போன தொகை மிக பெரியது. பொதுத்துறை நிறுவனங்களின் தொடக்கம் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம்மிடம் பெரிய தனியார் தொழிற்சாலைகளோ முதலீடுகளோ இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் மிக்ஸ்டு எக்கனாமி கொண்டுவரப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலிருந்தே தொடங்கினாலும் சுதந்திர இந்தியாவில் 1956 ஆண்டின் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தொழில்துறை கொள்கை தீர்மானத்திற்கு பிறகே பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டின் நவீன கோவில்கள் என்று அழைக்கப்பட்டு அரசின் முக்கிய வருவாய் ஆதாரமாக மாறின. 1950 முதல் 1980களில் அரசாங்கம் கனரக தொழில்கள் மற்றும் வங்கிகளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தது. லாபத்தை விட மக்கள் சேவையே நோக்கமாக இருந்தது. 1991 எல்பிஜி சீர்திருத்தங்கள், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், பொருளாதார தாராளமயமாக்கல் காரணமாக பல பிஎஸ்யூஸ் நஷ்டமடைந்தன. இதையடுத்து அரசு தனது பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் முறையை அறிமுகப்படுத்தியது. 2000களில் மகாரத்னா, நவரத்னா அந்தஸ்து சிறப்பாக செயல்படும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அவை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு லாபம் சம்பாதிக்க தொடங்கின. 2014 முதல் 2020 அரசு ஒரு விதியை கொண்டு வந்தது. அனைத்து பிஎஸ்யூஸ்களும் தங்கள் நிகர லாபத்தில் குறைந்தபட்சம் 30% அல்லது நெட்வொர்த் நிகர மதிப்பில் 4%, இதில் எது அதிகமோ அதை டிவிடெண்டாக அரசுக்கு தர வேண்டும். 2021 முதல் 2026 தொடர்ந்து 6 ஆண்டுகளாக பட்ஜெட் இலக்கை விட அரசுக்கு அதிக டிவிடெண்ட் கிடைத்து வருகிறது. 2026 இது 89,501 கோடியை தொட்டுள்ளது. 2015 முதல் 2020 வரை அரசு நிர்ணயித்த டிவிடெண்ட் இலக்குகளை எட்ட முடியாமல் தவித்தது. ஆனால் கடந்த 6 ஆண்டுகளில், அதாவது 2021 முதல் 2026 இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது. சவுதி அரேபியாவின் அராம்கோ மற்றும் நார்வே நாட்டின் சாவரின் வெல்த் ஃபண்ட் போன்ற உலகளாவிய அரசு நிறுவனங்கள் தங்கள் நாட்டு அரசாங்கங்களுக்கு பெரும் நிதி ஆதரவை வழங்குகின்றன. அதேபோல் இந்திய அரசும் இப்போது நான் டாக்ஸ் ரெவென்யூ, வரி அல்லாத வருவாய்க்கு பிஎஸ்யூ நிறுவனங்கள் கான்ட்ரிபியூட் செய்கின்றன. இது மிக ஆரோக்கியமான சூழலாக உருவாகியுள்ளது. வெஸ்ட் ஏசியா, மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் போர் அபாயங்கள் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து நிதி அபாயங்கள் அதிகரித்துள்ளன.
இதனால் இந்திய அரசு மக்களின் சுமையை குறைக்க எரிபொருள் மீதான கலால் வரியை குறைத்துள்ளது. வரி வருவாய் குறைந்த இந்த இக்கட்டான சூழலில் PSU நிறுவனங்களின் 89,501 கோடி டிவிடெண்ட் மற்றும் ரிசர்வ் வங்கியின் உபரி நிதி ஆகியவைதான் இந்திய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் அஸ்திரமாக மாறியுள்ளன. PSU நிறுவனங்களின் நிலையான லாபத்தையும் கரண்ட் பேங்க் MPயை விட சிறந்த டிவிடெண்ட் வருவாயையும் தருகின்றன. சந்தை ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் இந்த நிறுவனங்களின் பங்குகள் உங்களுக்கு ஒரு நிரந்தர பாசிவ் இன்கம் தரக்கூடியவை. கோல் இந்தியா, ONGC போன்ற அதிக டிவிடெண்ட் தரும் PSU பங்குகளை உங்கள் போர்ட்போலியோவில் சேர்க்கலாம். தனி பங்குகளை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை என்றால் PSU அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் முதலீடு செய்யலாம். முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் திட்டம் சார்ந்த ஆவணங்களை அதாவது ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் கவனமாக படிக்கவும். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவான கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே.